Hello guys, welcome to Discotech YouTube channel. வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்வத் மாரிமுத்தரோட டைரக்ஷனில் பிரதீப்பரோட நடிப்பில் டிராகன் திரைப்படம் எனக்கு ஈஸியாக இருக்குது. படம் எப்படி இருக்குன்றப்ப தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், டிராகன் ஒரு அசுர வேட்டைன்னு தான் சொல்லணும். நீங்கள் தேட்டருக்கு போனீங்கன்னா நீங்கள் கொடுத்த காசு ஒர்த்தாக தேட்டரை விட்டு வெளியே வருவீங்க. அந்தளவுக்கு தேட்டர் பேக்கேஜ் இந்த படத்தில் நிறையா இருக்குது. படம் ஆரம்பத்துலேருந்து படம் முடிகிற வரைக்கும் நீங்கள் என்ஜாய் பண்ணி தான் பார்ப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் திரைப்படம் தான் டிராகன். படத்தோட டிராகன்ற டைட்டில் அதுக்கான ஒரு மீனிங் கொடுத்துருப்பாங்க. அந்த சீனு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் படம் எப்படி டேக் ஆஃப் ஆகி படம் கிளைமேக்ஸில் ஒரு சர்ப்ரைஸ் கெஸ்ட் இருக்குது. அதோட ஹிண்ட்டு மட்டும் தரேன், மாமா குட்டி. அது வரைக்கும் எல்லாமே படத்தில் செமையாக பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். இந்த திரைப்படத்தோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் அப்படின்னா அஸ்வத் அவரோட ரைட்டிங் தான். ரைட்டிங் ஆர்க் எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காரு. மிஸ்கின் அவரோட ரைட்டிங் ஆர்க்கை அவ்வளோ ஸ்கெச்சபிளாக சூப்பராக பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். படத்தில் எனக்கு பெஸ்ட்டு ரோல் அப்படின்னா மிஸ்கின் அவரோட ரோல் தான். படத்தில் செம்மையாக பண்ணியிருந்தார். அந்த ரோல் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. சூப்பரான ரோல் மிஸ்கின் அவர் பண்ணது குட் ஸ்டாண்டிங்னு சொல்லணும். ஓகே, திரைப்படத்து ஒன்லைன் ஸ்டோரி என்னப்பா, டான் 2 அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ட்ரெய்லர் பார்த்துட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஸ்வத் அவர் இன்டர்வியூவில் சொன்னார் இல்லையா, ட்ரெய்லரில் காமிச்சது 10% தான், 80% 90% நிறையா படத்தில் நீங்கள் சர்ப்ரைஸாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னீங்களா, அதுதான் உண்மை. ட்ரெய்லர் பார்த்தது 10% தான். புதிய விதம் தான் படத்தில் இருக்குது. படம் காலேஜில் தண்டமாக சுற்றிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கரியர் கிளியர் பண்ணிட்டு சக்ஸஸ் ஆகிடுறான் அப்படின்றது கதை கிடையாது. 48 வச்சுட்டு தண்டமாக இருக்கான். ஃபோர்ச்சரி பண்ணி சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி ஜாபுக்கு போகிறாப்புல. அங்கேருந்து ஒரு ட்விஸ்ட்டு வருது. அங்கேருந்து என்ன மாதிரிலாம் பண்ணாருன்றது தான் படத்தோட கதை. 48 வச்சு ஒருத்தன் சுற்றிக்கிட்டு இருக்கான் தண்டமாக. அப்போது ஃபோர்ச்சரி பண்ணி நான் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி வேலைக்கு போய் கடைசியாக அதுக்கப்புறம் என்னென்ன நடக்குதுன்றத கதை. இந்த திரைப்படத்தில் செமையான ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. ஃபோர்ச்சரி பண்ணி நீங்கள் பண்ணக்கூடாது. அதே மாதிரி அடுத்தவனோட பழப்பை கெடுத்து நீங்கள் வாழக்கூடாது. நேர் வழியில் போங்க, நேர் வழியில் ஜெயிக்கின்றது இந்த திரைப்படத்தில் சொல்லியிருக்காங்க. ஆழமாக சொல்லியிருக்காங்க. இந்த திரைப்படத்தில் ஹீரோ சக்ஸஸ் ஆகிடுவான்னு நினைக்கிறீங்களா? கிடையாது, சக்ஸஸ் ஆக மாட்டார். அதுதான் இந்த திரைப்படத்தோட மெயின் பிளாட்டே. ஓகே, திரைப்படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன்ஸ்னால் பிரேமம் சீன் ஒன்று வரும். அது அர்ஷத் கான் குட்டி டிராகனாக வர அந்த காட்சி, அதுக்கப்புறம் பர்த்டே சீனு, இன்ட்ரோல் பிளாக்கு, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் படத்தில். அந்த மாதிரியான படம் தான் டிராகன். கிளைமேக்ஸில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குதுல்ல, அதுவுமே உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். அதுவும் வேறு லெவலில் ஒரு கிளைமேக்ஸ் தான் சொல்லணும். நான் எதிர்பார்க்கவில்லை இந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் முடிப்பாங்கன்னு. பட் நான் எமோஷ்னலாக செம்மையாகவே இருந்துச்சு. ப்ரீ கிளைமேக்ஸ் அந்த ஒரு எமோஷ்னல் சீன்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நமக்கு அப்படியே கனெக்ட் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரியான ஒரு ஃபீலான ஒரு படம் தான் டிராகன். ஃபன்னாகவும் நமக்கு கனெக்ட் ஆகும், எமோஷ்னலாகவும் கனெக்ட் ஆகும். அதுதான் இந்த திரைப்படத்தோட வெற்றின்னு சொல்லுவோம். எல்லா வகையிலுமே இந்த திரைப்படம் நம்ம கனெக்ட் பண்ணதுன்னா இந்த திரைப்படத்தோட மிகப்பெரிய வெற்றின்னு சொல்லுவோம். நம்ம சிரித்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்போம். பிரதீப் அவரோட நடிப்பை பற்றி தான் சொல்லணுங்க. அவரோட நடிப்பை நமக்கு வேறு லெவலில் என்ஜாய் பண்ணுச்சு. நிறையா காட்சிகள் இருக்குது. அவரோட நடிப்பை பொறுத்த வரைக்கும் செமையாக பண்ணியிருக்காரு. படத்தில் ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது, ஒரு சில ஆக்ஷன் சீக்வன்ஸ் வரும். அதையுமே அவர் சூப்பராக பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். வெயிட் பண்ணி காத்துட்ருக்கேன். அடுத்தடுத்த படங்களில் பிரதீப் அவரோட ஆக்ஷன் படங்கள் பக்கத்துக்கு நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டுருக்கேன். எல்லா வகையிலுமே இந்த திரைப்படம் டிக்கு தான். ஓகேங்களா, எங்கேயுமே நம்ம இன்ட்டு சொல்லவே முடியாது. எல்லா வகையிலுமே இந்த படம் டிக்கு தான். முக்கியமாக அனுபமா அவங்களோட கேரக்டர் சூப்பராகவே எழுதியிருக்காங்க. சூப்பரான ரோல் செமையாக பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் நேரம் தான் வருவாங்க. பட் செகண்ட் ஹாஃபில் அவங்க சீன்ஸ் வர சீன் எல்லாமே அவ்வளோ சூப்பராக கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி ஒரு எக்ஸ்லவராக சூப்பராகவே அந்த கேரக்டர் வடிவமைச்சு செமையாக பண்ணியிருப்பாங்க. கைடு அவங்க கேரக்டர் அந்தளவுக்கு பெரிய ஸ்கோப் இல்லைனாலும் அவங்களோட கேரக்டர் நீட்டாக செமையாகவே இருக்கும். பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக தேட்டரில் நல்லாவே இருக்குங்க. அனுபமா கேரக்டர் இருக்கட்டும், கைடுவா கேரக்டர் இருக்கும். அனுபமாங்களுக்கு ஒரு செம்மையான ஒரு ரோல், கைடுக்கு ஒரு டீசெண்டான ஒரு ரோல் தான் சொல்லணும். பட்னா அவங்க பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாமே செம்மையாக பண்ணியிருக்காங்க தான் சொல்லணும். அதெல்லாம் நமக்கு சொல்ல முடியாது. ஜிவிஎம்ஆரோட கேரக்டருமே நல்ல கேரக்டர் தான். பட் ஆனால் எனக்கு அந்தளவுக்கு அவரோட கேரக்டர் வேறு யாரோ பண்ணியிருந்தா இருக்கும் நமக்கு சாட்டிஸ்ஃபையாக தான் இருக்கும். அதனால் ஜிவிஎம்க்குன்னு பர்டிகுலர் எழுதின கேரக்டர்லாம் கிடையாது, அவர் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆனிச்சு. ஆனால் மிஸ்கின் அவரோட கேரக்டர் தான் அல்டிமேட், செம்மையாக பண்ணியிருந்தார். எங்கேயுமே அந்த கேரக்டர் குறை சொல்லவே முடியாது. செம்மையான ஒரு கேரக்டர். அப்புறம் இந்த திரைப்படத்தில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, அஸ்திவாரன்றது ரொம்ப முக்கியம். நீ அஸ்திவாரம் இல்லாமல் பில்டிங் கட்டிட்ட, அஸ்திவாரத்தை தூக்கி விட்டால் பில்டிங் மொத்தமாக சாஞ்சிடும். அதனால் டிகிரின்றது ரொம்ப முக்கியம். அதுதான் அஸ்திவாரம். அந்த அஸ்திவாரத்தை போட்டுட்டு தான் நீங்கள் மற்ற இதெல்லாம் பண்ணணும். இந்த அஸ்திவாரமே இல்லாமல் நீ ஃபோர்ஸரி பண்ணி
லைஃப்பில் சக்ஸஸ் ஆகினா என்னைக்காச்சும் ஒரு நாள் அந்த மேட்ரு தெரிஞ்சுன்னா நீ வந்து அப்படியே சரிஞ்சிருவேன்றதை திரைப்படத்தில் சூப்பராக சொல்லியிருப்பாங்க. அதே வகையில் ஃபோர்ச்சரி பண்ணி நீ என்ன தான் பண்ணினாலுமே அந்த ஒரு இது வந்து உனக்குள்ளே குத்திக்கிட்டே இருக்கும், திரும்ப திரும்ப அது வந்து ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்குன்றது இந்த திரைப்படத்தில் வந்து காட்டியிருப்பாங்க. நீ நேர்வழியில் போனீங்கன்னா நம்ம நேர்வழியில் சம்பாதிச்சிருக்கோம் அப்படியே நீட்டாக போகலாம். பட் நீ ஒரு குறிக்கோளை செஞ்சுன்னு வச்சுக்கவேன், அதுவே உனக்கு வந்து திருப்பி 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 சுற்றி 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 ஒன்றே அடிக்கும். அதுதான் திரைப்படத்தில் பர்ஃபெக்டாக காட்டியிருக்காங்க, சூப்பராகவே காட்டியிருக்காங்க, நேர்த்தியாகவே காட்டியிருக்காங்கன்னு சொல்லணும். திரைப்படத்தில் சோஷியல் மெசேஜ் செம்மையாகவே இருக்குது. டிகிரின்றது ரொம்ப முக்கியம், டிகிரி தான் அஸ்திவாரன்றதை இந்த திரைப்படத்தில் திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன், தப்பிக்காதீங்க. அஸ்திவாரம் டிகிரின்றது ரொம்ப முக்கியன்றது திருப்பி இந்த திரைப்படத்தில் காட்டியிருக்காங்க. அதுதான் திரைப்படத்தோட பெஸ்ட்டு பார்ட்னே சொல்லணும். ஃபைனலாக டிராகன் திரைப்படம் அஸ்வத் மாரிமுத்து மற்றும் பிரதீப் அவங்களோட கூட்டணியில் ஒரு செமையான ஒரு வெற்றி திரைப்படம்ன்றதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நீங்கள் தாராளமாக தைரியமாக இந்த திரைப்படத்துக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டு தேட்டருக்கு போகலாம். நீங்கள் வரும்போது தேட்டர் விட்டு வெளியே வரும்போது ஒரு என்ஜாய் பண்ணி ஒரு படம் பார்த்துட்டு வந்த ஃபீல் தான் உங்களுக்கு கிடைக்கும். 100% நான் சொல்கிறேன், என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு வந்த ஃபீல் தான் உங்களுக்கு கிடைக்கும். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஓகே, இந்த திரைப்படத்தை வந்து இது ஒரு படி தூக்கி நிறுத்தினது லியான் அவரோட மியூசிக் தான். செம்மையாக பண்ணியிருந்தாரு மியூசிக். ஏற்கனவே 3 பாட்டு ரிலீஸ் ஆகிருக்கும். அந்த 3 பாட்டுமே செம வைப்பு. ரிலீஸ் ஆகாத 3 பாட்டு இருக்குது, அதை மாண்டேஜ் சாங்கில் ஃபிட் பண்ணி மாறி வரும். அது எல்லாமே வந்து பார்க்க செம்மையாக இருந்துச்சு. எல்லா சாங்குமே செம்மையாக இருந்துச்சு. பிஜிஎம்மாவுமே இந்த திரைப்படத்தில் வந்து செம்மையாக இருந்துச்சு. இதெல்லாம் தான் இந்த திரைப்படத்தை வந்து ஒரு படி மேலே தூக்கி நிறுத்துச்சுன்னு சொல்லணும். லியான் அவரோட மியூசிக் இந்த திரைப்படத்தோட ஒரு தூண்டுதலாக ஒரு விஷயம்னே சொல்லி ஆகணும். ஒரு கைப்பிடியாட்டு தூக்கி நிறுத்துது இந்த படத்தை அப்படின்னு சொல்லணும். அதே போல் ஏஜிஎஸ் அவங்களோட ப்ரொடக்ஷன் வேல்யூ திரைப்படத்தில் வந்து நம்பி இவ்வளோ ப்ரொடக்ஷன் வேல்யூ இவ்வளோ காஸ்ட்டு செலவு பண்ணதுக்கு திரைப்படம் ஒர்த்து. அந்த செலவெல்லாம் வந்து அப்படியே தெரியுது, இவ்வளோ பண்ணியிருக்காங்கப்பா. இந்த செலவு பண்ணாத திரைப்படத்தை வந்து ஒரு படி மாதத்துக்கு இன்னொரு ஒர்த்தபிளான ஒரு படமாக காட்டியிருக்குன்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஓவராலாக படம் ஒர்த்து. தேட்டருக்கு போய் பார்த்து நீங்கள் செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. படம் ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் என்ஜாய் மூமெண்ட் தான். ஓகே, அடுத்து விஜய் சித்து அவங்க நடிச்சிருக்காங்களே, விஜய் சித்து அர்ஷத் கான், அதை பற்றி நான் சொல்லவே ஆகணுங்க. விஜய் சித்து அவர் வந்து பிரதீப் அவரோட ஃப்ரெண்டாக வராங்க. அந்த கேரக்டர் வந்து செம்மையாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். செம்மையாக சப்போர்ட்டிங் ரோல் செம்மையாக பண்ணியிருப்பார். பட் ஆனால் அர்ஷத் கான் வந்து குட்டி ட்ராகனாக ஒரு அந்த கேரக்டர் தான் ரொம்ப இம்ப்ரெசிபிளான ஒரு கேரக்டர். செம்மையாக இம்ப்ரெஸ் ஆகிருந்துச்சு, செம்மையாக நடிச்சிருந்தார். ட்ராகன் அதெல்லாம் வந்து மறக்கவே முடியாது. செம்மையான ஒரு கேரக்டருங்க, செம்மையாக பண்ணியிருந்தார். அர்ஷத் கான் அவரோட நடிப்பு சூப்பர், அது விஜய் சித்தோட நடிப்பு சூப்பர். உடனே எனக்கு வந்து அர்ஷத் கான் அவரோட அந்த கேரக்டரைசேஷன், அது குட்டி ட்ராகனாக வர அந்த காட்சி அமைப்பு எல்லாமே செம்மையாக பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்றது தான் சொல்லணும். ஓகே, நீங்கள் ட்ராகன் திரைப்படத்தை பார்த்துட்டிங்களா? உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றது நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸில் காணுங்க.